இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1 வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் வழி நடத்தப்பட்டார்கள். பகலில் மேக ஸ்தம்பம், ராத்திரி அக்னி ஸ்தம்பம். தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவன் யோசுவா. இவர்கள் எல்லாம் இருந்தாலும் வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. முன்னேற வேண்டிய அந்த பாதை தடை செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் கண்களுக்கு முன்பாக இப்படி ஒரு காரியத்தை நாங்க எதிர்பார்க்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. நம்ம பெரும்பாலான நேரங்கள்ல என்ன நினைக்கிறோம்? கர்த்தருடைய வழியில தானே நடக்கிறோம். கர்த்தர் நம்ம கூட இருக்க தானே செய்யறாரு. ஆண்டவர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்க தானே செய்யறோம். ஆண்டவர் மேல நமக்கு நல்ல நம்பிக்கை இருக்க, நம்ம சரியான பாதையில தானே போயிட்டு இருக்கோம். அப்புறம் ஏன் இந்த தடை? அப்புறம் ஏன் இந்த அடைக்கப்பட்ட ஒரு கதவு? அப்புறம் ஏன் என்னால முன்னேற முடியல? ஏன் சுதந்திரிப்பதற்கு இவ்வளவு காரியங்களை நான் சந்திக்க வேண்டியது இருக்கு? இப்பெல்லாம் நம்ம நினைக்கிறோம். இந்த எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அந்த இடத்துக்கு கொண்டு வந்ததே கர்த்தர் தான். இப்ப என்ன செய்ய போகிறார்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு அதிசயம் நடக்க போகுது, ஒரு அற்புதம் நடக்க போகுது. கதவை மட்டும் கர்த்தர் திறந்து உள்ள இவங்களை அனுப்ப போறது இல்லை. அவர்களுக்கு சுற்றிலும் தடையாயிருந்த மதில்களை எல்லாம் ஆண்டவர் உடை தெரிய போகிறார். இஸ்ரவேலருடைய கண்கள் பார்க்கும்போது முன்னேற முடியாத தடைன்னு சொல்லி எங்கும் யாரு கண்ணுக்கும் எதுவும் படலைங்கிற ஒரு அற்புதம் அங்க நடக்க போகுது. இதுதான் ஆண்டவர் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையின் பாதையில, உங்க படிப்பின் பாதையில, உங்க வேலையின் பாதையில, உங்க தொழிலின் பாதையில, உங்களுடைய வியாபாரங்களின் பாதையில, உங்களுடைய எதிர்கால இந்த பாதைகளிலே நீங்க எதையாவது தடைகளை கண்டு பயப்படுறீங்களா? சோர்ந்து போறீங்களா? கவலைப்படாதீங்க, அவிசுவாசப்படாதீங்க. எங்கேயும் நடக்காதது உங்களுக்கு நடக்க போகுது. யாருக்கும் நடக்காத ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இதுவரைக்கும் உங்க கண்களினால் நீங்கள் பார்த்திராத, உங்க காதுகளினால் நீங்க கேட்டிராத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். 7 நாள் அதற்காக நியமிக்கப்பட்டது. அந்த 7வது நாள் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது போல உங்களுக்காக அடைக்கப்பட்ட கதவு திறக்கும்படியாக, நீங்கள் முன்னேற முடியாமல் இருக்கும் தடைகள் நீங்கும்படியாக கர்த்தர் தான் நாளை நிர்ணயிக்கிறார். இதை யோசுவா நிர்ணயிக்கல, இஸ்ரவேலர்கள் தீர்மானிக்கல, கர்த்தர் 7 நாளை நிர்ணயித்தார். அதை போல உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிர்ணயித்த அந்த நல்ல நாளில் தடை விலகும், நீங்கள் முன்னேற வழி உண்டாகும். வழியே இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே, அதுலலாம் அற்புதமான பாதைகளை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து தருவார். பொறுமையோடு நீங்க ஓடிட்டு இருக்கீங்க, விசுவாசத்தோடு காத்திருக்கீங்க. நாள் நியமிக்கப்பட்டு விட்டது, அற்புதம் நடக்க போகிறது. தேவனே, அடைக்கப்பட்ட கதவை பார்த்து சோர்ந்து போயிருக்கிற யார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதத்திற்கான நாளை நீர் குறித்திருக்கிறீர். அந்த தடையை நீர் விளக்கப் போகிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.